ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா. அதாவது கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் ஆட் பண்ணிவிட்டு திராட்சை, முந்திரி, உங்கள்கிட்ட பாதாம் இருந்தால் கூட போட்டு நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து இந்த திராட்சை வந்து பொன்னிறமாக, அதாவது அந்த புஃப்னு நல்லா இப்படி வரும் திராட்சை குண்டாயிட்டு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கணும் இல்லையா, அதோ இப்போது இந்த முந்திரி திராட்சைலாம் நம்ம வந்து நல்லா நெய்யில் போட்டு எடுத்துருக்கோம். இந்த முந்திரி திராட்சையை நம்ம நெய்யில் போட்டு எடுத்த அந்த பேன்லேயே நீங்கள் வந்து கேரட் வந்து நான் வந்து என்ன குவான்டிட்டி எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேரட் கிட்ட எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு 3 அப்படி கேரட் கிட்ட எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு வதக்கிட்டு காமிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், ஏன்னா நெய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம, அது வதங்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் தண்ணி விட்டு வரும். இப்போது நம்மளோட கேரட் வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஓரளவுக்கு வதங்கின ஸ்டேஜில் ஒரு பாக்கெட் பால், அதாவது ஒரு நீங்கள் இப்போ நான் 6 கேரட் எடுத்திருக்கேன். ஸோ 6 கேரட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ பால் ஆட் பண்ணணுன்னா வந்து ஒரு பால் லைக் 1 கிளாஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணும். இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து மூடி வைக்கிறேன். ஏன்னா வந்து இது இன்னும் நல்லா வேகணும். ஸோ இது நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த கேரட் ஹல்வா டேஸ்ட் வரும் நம்மளுக்கு. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். ஸோ இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போது இந்த கேரட்டோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு நம்ம வந்து வேக விடுறோமா. ஸோ இப்போ இதை வேக விடும்போது ஒரு 10 மினிட்ஸ், 6 கேரட் எடுத்துருக்கேன் நான். ஸோ அந்த 10 மினிட்ஸ், இது 3 கேரட் எடுத்துருக்கீங்க, 5 மினிட்ஸ் வேக விட்டால் போதும். அந்த பால் ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கேரட் அல்வா நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கும் இந்த கேரட் அல்வாவில். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன் மெயினாக. ஸோ உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைச்சிட்டேன், இந்த மாதிரி தண்ணி மாதிரி கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கார்ன்ஃப்ளவர் முக்கியமாக சொல்கிறேன் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு, நல்ல திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. திக்னஸ் கொடுக்கறதுக்காக மட்டும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கேரட் நல்லா வெந்து எப்படி வந்து நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சர்க்கரை ஆட் பண்ணாலும் தேவட்டும், ஏன்னா நெய்லாம் போட்டிருக்கோம். பட் நெய் போட்டால் தாங்க டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க பால் ஆட் பண்ணாமல் தண்ணி ஆட் பண்ணி செய்யலாமான்னு. தண்ணி ஆட் பண்ணி செய்யக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணி செஞ்சால் வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காது. பால் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு கிடைக்கும். இது பாருங்கள், நல்ல திக்காயும் உங்களுக்கு வந்து வந்துருச்சு. கேரட் நல்லா மசிஞ்சும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து சர்க்கரை போட்டுட்டு இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு. இப்போது நான் மணலாக ஃப்ரெஷ்ஷான நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய்யை இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு திகட்டாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். நம்ம இப்போ நெய் ஏன் நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே முந்திரி திராட்சையிலலாம் நிறைய நெய் போட்டு நான் வந்து வறுத்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய நெய் போட்டு வறுத்து வச்சுருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் அதில் நெய் வந்து தங்கி இருக்கும். ஸோ இதை பாருங்கள், இங்கே நெய் இருக்குது. ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக செம்ம ஈஸியாக கேரட் அல்வா செய்யணும், அதுவும் 5 மினிட்ஸ்க்குள்ளே. அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு கேரட் அல்வா. ஸோ இப்போ வந்து நான் வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். மிக்ஸ் கொடுத்துட்டு
நம்மளோட கேரட் அல்வாவை நீங்கள் சுட சுடன்னு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இதே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், நம்மளோட கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ, பாய் ஆல். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5 minutes ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.